அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இஸ்லாம்ல பெற்ற தாய் தகப்பனை மதிக்காம நடக்கிற பிள்ளைகள் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதோட ஆன்மீக விளைவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கிற ஒரு கசப்பான உண்மைய நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பல வீடுகள்ல இது ஒரு பெரிய வேதனையான நிதர்சனமா இருக்கு. பிள்ளைங்க வளர்ந்து பெரியவங்களானதும் தங்கள வளர்க்க பெற்றோர் பட்ட கஷ்டங்கள ரொம்ப சுலபமா மறந்துடுறாங்க. அவங்க கிட்ட குரல் உயர்த்தி பேசுறது, சில சமயங்கள்ல அவங்கள முதியோர் இல்லத்துக்கு கூட அனுப்புறதுன்னு நடக்குது. உண்மையிலேயே இது இஸ்லாம்ல எவ்ளோ பெரிய பாவம் தெரியுமா? இது எப்பேற்பட்ட பாவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க குரான்ல வர்ற இந்த கட்டளையை கொஞ்சம் கவனிங்க. அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள். இங்க நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தன்னை வணங்கணும் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கட்டளையோட பெற்றோருக்கு நன்மை செய்யணுங்கிற கட்டளையே நேரடியாக இணைச்சு சொல்றான். இது ஒண்ணுமே போதும் இஸ்லாம்ல பெற்றோரின் அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்ததுன்னு காட்டுறதுக்கு. பெற்றோரை அடிக்கிறது, திட்டுறது, அவமானப்படுத்துறத பத்தியெல்லாம் இஸ்லாம் முதல்ல சொல்லல. அவர்களுக்கு உஃப் என்று கூட சொல்லாதீர்கள் அப்படின்னு ஒரு சின்ன சலிப்பை காட்டுற வார்த்தைய கூட குரான் ரொம்ப கடுமையா தடை செஞ்சிருக்கு. சுப்ஹான் அல்லாஹ். ஆனா இன்னைக்கு சில பிள்ளைகளை என்ன பண்றாங்க? அம்மா ஏதாச்சும் பேசினா உடனே கோவப்படுறது, அப்பா அறிவுரை சொன்னா சண்டை போடுறது, அவங்க பேசும்போது ஃபோன் பார்த்துக்கிட்டே அவங்கள கொஞ்சம் கூட கவனிக்காம இருக்கிறது. இதெல்லாம் பெற்றோரோட இதயத்தை எவ்ளோ ஆழமா உடைக்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அம்மாவோட தியாகங்களை நினைச்சு பாருங்களேன். ஒரு தாய் தன் குழந்தைய மாசக்கணக்கா வயித்துல சுமக்கிறா, தாங்க முடியாத வலிய பொறுத்து பெத்தெடுக்கிறா, பல ராத்திரிகள் தூங்காம முழிச்சிருக்கா, தான் சாப்பிடலனா கூட தன் குழந்தைக்கு உணவு ஊட்டுறா. ஆனா மறுபக்கம் அந்த குழந்தை பெரியவனானதும் என்ன சொல்றான்? எனக்கு நேரம் இல்ல, உங்களுக்கு ஒன்றும் புரியாது, என்னை இப்படி கட்டுப்படுத்தாதீங்க அப்படின்னு அசால்ட்டா சாக்குப்போக்கு சொல்றாங்க. இப்படி பேசுனா அந்த தாயோட மனசு எப்படி சுக்குநூறா உடையும்? அம்மாவோட தியாகம் ஒரு பக்கம்னா, அப்பாவோட தியாகம் ரொம்ப அமைதியானது, மௌனமானது. ஒரு தகப்பன் சுட்டரிக்கும் வெயில்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, தன்னோட சொந்த ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு. தனக்கு ஒரு புது துணி வாங்குறத கூட தவிர்த்துட்டு தன் பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம அவருக்கு வயசானதும் அவரை ஒரு பாரமா நினைக்கிறது எவ்வளோ பெரிய நன்றி கட்டத்தனம் இல்லையா? ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாரு, யார் ரசூலல்லா, என் நல்ல நடத்தைக்கு மிகவும் தகுதியானவர் யார் அப்படின்னு. அதுக்கு ரசூலல்லா, உன் தாய் அப்படின்னு சொல்றாங்க. அவர் திரும்பவும் கேக்குறாரு, அதுக்கு பிறகு யார்? நபிகள் நாயகம் மறுபடியும் உன் தாய் அப்படின்றாங்க. மூணாவது முறையா கேட்கும்போதும் உன் தாய் அப்படின்னு தான் பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 4வது முறையா அவர் கேட்கும்போது தான் உன் தகப்பனுக்கு அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? 3 மடங்கு உரிமை தாய்க்கும், அதுக்கடுத்து 1 மடங்கு உரிமை தகப்பனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்லாம்ல தாயோட அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் அதிலிருந்து ரொம்ப தெளிவா உணரலாம். இதையெல்லாம் மீறி நாம் அவங்கள காயப்படுத்தினா என்னாகும் தெரியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுராத்திரியில ஒரு தாய் அல்லது தந்தை சிந்தும் கண்ணீர் அது நேரா அல்லாவிடமே போய் சேரும். பெற்றோரோட மனசை உடைக்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவங்களோட இதயம் குளிர்ந்து அவங்க செய்யற துவா உங்களுக்கு அப்படியே சொர்க்கத்தை தரலாம். அதே சமயம் அவங்க மனசு உடைஞ்சு போடுற சாபம் உங்க முழு வாழ்க்கையுமே அழிச்சிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு விஷயத்த புலம்புவது கேட்டிருப்பீங்க. பரக்கத் எங்கே போச்சு? வீட்ல நிம்மதியே இல்ல, வாங்குற சம்பளத்துல பரக்கத் இல்ல, நம்ம குழந்தைங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, மனசுல ஒரு அமைதியே இல்ல அப்படின்னு பலரும் சொல்றத நம்ம பாக்குறோம். இது எல்லாமே பரக்கத் அப்படின்னு சொல்லப்படுற அல்லாஹ்வின் அருள் நம்ம வீட்டை விட்டு போகும்போது ஏற்படுற விளைவுகள் தான். இந்த பரக்கத்தெல்லாம் குறையறதுக்கு ஒரு மிக முக்கியமான மூல காரணம் இருக்கு. அது என்ன தெரியுமா? பெற்றோரின் உடைந்த இதயம். ஆமாங்க, ஒரு தாய் அல்லது தந்தை மனசு உடைஞ்சு அழுதா அந்த வீட்ல இருக்கிற நிம்மதி, பரக்கத்து எல்லாமே முற்றிலுமா வடிஞ்சு போயிடும். இன்னைக்கு உங்க மனவேதனைக்கு காரணம் ஒருவேளை நீங்க உங்க பெற்றோருக்கு கொடுத்த மனவேதனையா கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இதையெல்லாம் எப்படி சரி பண்றது? பெற்றோர் உயிரோடு இருக்கும்போதே நம்ம சில விஷயங்களை செஞ்சாகணும். தினமும் அவங்க கிட்ட ரொம்ப கனிவா பேசுங்க. ஒருபோதும் அவங்க முன்னாடி குரலை உயர்த்திராதீங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு பூர்த்தி செய்யுங்க. நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, தினமும் ஒரு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்க. அவங்களுக்காக துவா செய்யுங்க. அவங்க மனசை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம். பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, பெற்றோர் இறந்ததற்கு பிறகும் நமக்கான கடமை முடிஞ்சிடுறதில்ல. அவங்க மறைஞ்ச பிறகும் அவங்களுக்கு நாம எப்படி நன்மை சேர்க்கலாம்? அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க பெயர்ல சதகா, அதாவது தர்மம் செய்யணும். அவங்களோட நண்பர்களை நம்ம மதிக்கணும். முக்கியமா அவங்க விரும்பி செஞ்ச நல்ல காரியங்களை நம்ம கைவிடாம தொடர்ந்து செய்யணும். இப்போ நான் சொல்லப் போற இந்த விஷயம் ரொம்ப ஆழமானது. இத ஒரு கண்ணாடி விளைவுன்னு, மிரர் எஃபெக்ட்னு நம்ம சொல்லலாம். அதாவது நாம எதை செய்யறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு வச்சிருக்க ஒரு பெரிய சோதனை களம்.
இன்னைக்கு நீங்க உங்க பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாளைக்கு உங்க பிள்ளைங்களும் உங்ககிட்ட நடந்துக்குவாங்க அப்படிங்கறத ஒருபோதும் மறந்துடாதீங்க. இறுதியா இந்த ஒரு கேள்விய உங்க மனசுல ஆழமா பதிய வைக்க விரும்புறேன். நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை எப்படி நடத்துவாங்க? அன்பானவர்களே, பெற்றோர் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத். அவங்க உயிரோடு இருக்கும் வரை அவங்கள மதிச்சு கொண்டாடுங்க. ஒரு நாள் அவங்க இல்லாம போயிட்டா அவங்க குரலை கேட்க கூட முடியாது. அப்போ நாம எவ்வளவு அழுதாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. காலம் கடந்து போறதுக்கு முன்னாடி அவங்க கைகளை பிடிச்சுப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் பெற்றோரை மதிக்கும் நல்ல பிள்ளைகளாக வாழ தௌஃபீக் செய்வானாக. நம் தாய் தகப்பன்களின் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.